வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு வயதான மேஸ்திரி. அவர் வந்து ரொம்ப வருடங்களாக வந்து மேஸ்திரி வேலை பார்த்துட்டே வந்திருக்காரு. அவருக்கு கொஞ்சம் நாள் கழித்து நம்ம பார்க்குற வேலையிலேருந்து ஓய்வு பெறணும் அப்படின்னு அவர் விரும்பியிருக்காரு. இனியாவது நம்ம குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும், எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவரோட திட்டம் இதுதான். அதனால் முதலாளியோட கான்ட்ராக்டர்கிட்ட போயிட்டு அந்த முடிவை சொல்கிறாரு. நான் இனிமேல் வேலைக்கு வரல, நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும்னு நான் விரும்புகிறேன், அதனால் இனிமேல் நான் வேலைக்கு வர மாட்டேன், நான் வேலையை வந்து விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த முதலாளிக்கு ஒரு வருத்தம். ஏன்னா தன்னோட நீண்ட கால ஊழியர் வந்து ஓய்வு பெறதுனால அந்த கான்ட்ராக்டருக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் இருந்தாருன்னு சொல்லிட்டு சில வினாடிகள் யோசித்தார். அதுக்கப்புறம் சரி, எனக்காக ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா, இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி முடிச்சிரு, அதை கொடுத்துட்டியன்னா நீ அதுக்கப்புறம் உன்னோட பணியை வந்து நீ நிறைவு பண்ணிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ரொம்ப பணிவோடு கேட்டிருக்காரு. மேஸ்திரியும் சரி நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு அவரோட பணியை தொடங்கிட்டார். ஆனாலும் அவர் வந்து முழு ஈடுபாட்டோடு அவரால் அந்த வேலையை செய்ய முடியலை. கட்டடங்கள்லாம் வந்துட்டு ஏனோ தானோன்னு வந்துட்டு கடமைக்காக கட்டிட்டு வந்திருக்காரு. விலை குறைந்த பொருளை பயன்படுத்தி கட்டிகிட்ருக்காரு. ஏதோ ஒரு வடிவமைப்பில் அவர் வந்து கட்டி முடிச்சிட்டாரு. நம்ம என்ன ஓய்வு தானே பெற போகிறோம் இனிமேல் வேலையிலேருந்து, இனிமேல் நல்லா வீடு கட்டி என்ன பண்ண போகிறோம், நம்ம வீட்டை ஒழுங்காக கட்டினா மட்டும் நமக்கு என்ன கிடச்சிட போகுது அப்படின்னு அலட்சியத்தால் அவர் வந்து நல்லாவே கட்டலை. வேலை செய்யலாம் முழுமையாக முடித்ததுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து பார்வையிட வந்திருக்காரு அவர் முதலாளி. அவர் வாசலில் வந்து வரவேற்றிருக்காரு மேஸ்திரி, வாங்க முதலாளி அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அந்த முதலாளி சொல்லியிருக்காரு, இது உன்னோட வீடு அப்படின்னு அந்த சாவியை கையில் கொடுத்துருக்காரு. அதை பார்த்தோன்னா மேஸ்திரிக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இந்த வீடு வந்து உங்களுக்காக தான், அன்பு பரிசு, எங்கள் நிறுவனத்தில் வந்து நீங்கள் இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கான வெகுமதி இது அப்படின்னு முதலாளி சொல்லியிருக்காரு. மேஸ்திரி முகத்தோட ஆடவே இல்லை. என்ன கொடுமை இது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. இந்த வீடு எனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தால் நான் இன்னும் நல்ல மூலையை யூஸ் பண்ணி நல்லா வீடாக கட்டியிருப்பேனே, டிசைனில் இருக்கிறதுலே உயர்தர பொருளை வச்சு நான் வந்து கட்டி முடிச்சிருப்பேன், தரமான வீடாக. இப்படி அநியாயமாக ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு மனசுக்கு ரொம்ப ஏக்கமாக புழுங்கினார். அதனால் நமக்கான வாழ்க்கையை வந்து நாம் தான் வந்து நிர்மாணிக்கிறோம் என்பது வந்துட்டு நாம் அறியாமலே வந்து பல சந்தர்ப்பங்களில் நம்மளோட திறமையிலேருந்து ரொம்ப கொஞ்சமாக பயன்படுத்துகிறோம். இது வந்து அது நமக்கு தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம திறமையை வந்து முழுமையாக அதில் ஈடுபடுத்தி நாம் வந்து அந்த ஈடுபாட்டோடு அந்த வேலையை செய்தோன்னா அது எப்போவுமே நமக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் தான் கொடுக்கும். அதனால் நமக்கான வாழ்க்கை நம்ம தான் செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடாமல் எப்போவுமே ஒரு வேலையை நம்ம முழு ஈடுபாட்டோடு செய்யணும்.